பா செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, ஆனால் குளிரும் இருக்குது. மேலே பாருங்களேன், அங்கே இந்த இருக்குது பனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, கரைஞ்சி தண்ணியாக வந்துட்டு இருக்கு. தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி நிறையா போயிட்டு இருந்ததான். அங்கே கீழே இங்கேருந்து வர்ற தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சமாக தான் வருது இங்கேருந்து வர்றது. ஆனால் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆறு நிறையா அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குங்க. அப்பா வேற மாதிரி. ஏங்க நிறைய பேர் உங்களை வந்து பயன்படுத்தி வச்சுருப்பாங்க. ஹிமாச்சல பிரதேஷ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, லடாக் போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் காதில் வாங்கவே வாங்காதீங்க. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், நல்லா இருக்குது, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. காலையில் நீங்கள் 6 மணிக்கு வண்டி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஸ்டே பண்ணுறேங்க. அதுதான் பெட்டர். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ எதுவுமே தெரியாமல் ஒரு ஆளுங்க கூட வரீங்க அப்படின்னா அவங்க நிறுத்துகிற இடத்துக்கிட்ட தான் நம்ம நிறுத்தணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வராங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸுக்கே வந்து அன்ஃபிட் பர்சன் என்னை பொறுத்த வரையும். அவங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்கா, அவங்க இடத்துல நிற்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிப்பாட்டலாம், தப்பே இல்லை. நிப்பாட்டி ஒரு இடத்தையும் நம்ம ஏன்னா இப்போ மாதத்துக்கு ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி வந்துட்டு போக முடியாது. இந்த இடத்துக்குலாம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் பைக்கில் வரணும் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகுது. பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டுங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சும்மா வீட்டில் அச்சடிச்சுட்டா வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் வாங்கிக்கிட்டோ இல்லை சம்பாரித்த பணத்தை எடுத்துக்கிட்டோ என்னென்னவோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. உங்களோட அர்ஜென்ட்டுக்காகவும் உங்களோட இதுக்காகவும் அடுத்தவங்களை வந்து எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் கைடன்ஸி பண்ண தெரியல அப்படின்னா இன்னொரு போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட கைட் பண்ணுறவங்க கிட்ட பண்ணவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், தப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஒருத்தவங்களை அனுசரித்து போகணும், வரல அப்படின்னா ஒரு டப்புன்னு அந்த ஸ்பாட்டில் நிப்பாட்டணும். உனக்கு என்ன தேவை, ஒரு ரைடுக்கும் கிளம்பும் போது உன் வண்டி நல்லா இருக்கா அப்படின்னு அந்த டீம் லீடர் இருக்கார் பார்த்தீங்களா. ஓகே, உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, உன் பைக்கில் எதாவது பிரச்சனை இருக்கா, உன்னோட பொருள்லாம் நீ கரெக்டாக எடுத்துக்கிட்டியா, ஓகே தானே அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஆனால் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எல்லாம் இருந்தால் போதும், என்னோட பொருள் என்கிட்ட இருந்தால் போதும், என் வண்டி கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பர்சன் கூட ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களாம் அன்ஃபிட், ட்ராவலில் வந்து கூட போகிறதுக்கு வந்து அன்ஃபிட் பர்சன் அவங்களாம். ஸோ பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தனியாக போக பாருங்கள், அதுதான் பெஸ்ட்.